அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 20/7/2026 சப்தமி திதி நாளை அதிகாலை 4:03 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. அஸ்தம் நட்சத்திரம் இரவு 7:09 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்த யோகம் இரவு 7:09 வரை. அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரனுடன் கேத்து, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, பூப்பு நீராட்ட, குழந்தைக்கு பெயர் சூட்ட, புது பதவி ஏற்க, பத்திரப்பதிவு செய்ய, தங்க நகைகள் வாங்க, அணிய, வாகனம் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கோபத்தையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களை எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தோற்கடித்து விடலாம். அதனால தாங்க கோபத்தை நீங்கள் எங்கே காட்டணுமோ அங்கே தான் காட்டுவீங்க. அனாவசியமாக கோவப்படுறதோ அடிக்கடி கோவப்படுறதோ உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. அதே மாதிரி மனசை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார எப்பயுமே வச்சுருப்பீங்க. உங்கள்கிட்ட ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கெல்லாம் சிலர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட அது முடியாது. அதனால தான் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு மற்றவர்களின் மனதிலே இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் அவர் நட்சத்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். முடியாது அப்படின்னு சொன்னதையும் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். சவாலான விஷயங்களை கூட இன்றைக்கி சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போனதை கேட்டு பார்க்கலாம். கொஞ்சமாவது கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. வாங்கினவங்க என்னமோ கம்பீரமாக இருக்காங்க, பதில் சொல்லும்போதே நம்மளை மிரட்டுறாங்க. ஆனால் இப்படி ஆயிடுச்சே நிலைமன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைய தினத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால சில இடங்களில் கொஞ்சம் வேகமாக பேசி கொஞ்சம் கடுமையாக பேசி வேலைகளை முடித்து காட்டுவீங்க. நண்பர்கள் தேடி வருவாங்க. என்ன புதன் வலுவாக இருக்கார், அதில் நண்பர்கள் தேடி வருவாங்க. சொந்த பந்தங்களுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும், உங்கள் குரல் ஒலிக்கும், உங்கள் குரலுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும் அங்கே மரியாதை கூடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, காலம் கைகூடி வரும் வரை கொக்கு போல பொறுமையாக காத்திருக்க வேண்டும். காலம் கைகூடி வந்தவுடனே கொக்கு குத்தி தூக்குவதைப் போல சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும்.
உங்களுடைய சூத்திரம், உங்களுடைய ஃபார்முலா இதுதாங்க. வேலை நடக்கணும், அதில் குறியாக இருப்பீங்க. காலம் கணிஞ்சு வரும்போது சரியாக எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்க. எங்கும் எப்பொழுதும் காத்திருந்து காய் நகர்த்தி காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய காரியவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால இப்போல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கிறீங்க. வேகமாக முடிவுகள் எடுக்கிறீங்க. நடையில் கூட ஒரு வேகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சகோதரங்கள் தேடி வராங்க, புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையான பாசம், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பட்டா சிட்டா அடங்கள் அந்த இடத்துக்கு வாங்க வேண்டியது, அதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணலாம். கூட்டுப்பட்டாவில் இருந்ததுன்னா அதை எடுத்து தனிப்பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாரிசு சான்றிதழ் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே போல் புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. அவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே புதன் தான். அவர் நல்லா இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசலாம், அல்லது பூர்வீகத்தில் சென்டிமெண்ட்டாக ஒரு இடம் வாங்கிறது, அது சம்மந்தமாகவும் நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லா வகையிலுமே இருக்குதுங்க. அதே போல் சூரியன் இப்போ 3வது வீட்டில் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். அவங்களுடைய அறிமுகம் கிடைச்சி அவங்களால சில காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நேற்று வந்தவங்கெல்லாம் நமக்கு போட்டியாக வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஏரியா வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடையை போட்டோம். நாம் கடை போடும்போது இங்கே யாருமே அதிகமாக இல்லை. இன்றைக்கி ஏரியா வளர்ந்துருச்சு, ஆனால் நாம் அப்படியே தானே இருக்கோங்கிற மாதிரியான ஏக்கப்பொறிமூச்சும் சில நேரத்தில் விடுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகாரிகள் உங்கள்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. நீங்கள் அதை வெளிப்படையாக பேசாமல் மனசுக்குள்ளாரே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். ரோகிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சின்னதாக சோர்வு, களைப்பு, முன்கோபம்லாம் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உழைக்கும் மனிதர் மண்ணுக்குள் இருந்தாலும் மதிக்கப்படுவார். உழைக்காத மனிதர் சிம்மாசனத்தில் இருந்தாலும் கவிழ்க்கப்படுவார். இதையெல்லாம் புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், கடின உழைப்பால் சிம்மாசனத்தில் சென்று அமர்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. ஏற்கனவே அறிமுகமான பிரபலங்களை பயன்படுத்தி ஒரு சில முக்கிய வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசியை விட்டு விலகி சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால கராராக இப்போல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. முன்ன மாதிரி இல்லைன்னு நெருக்கமாக உள்ளவங்க இப்போ உங்களை பற்றி விமர்சித்து பேசுவாங்க. பரவாயில்ல, நானே எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்து போகிறது, எவ்வளோ நாளைக்கு தான் குனிஞ்சு காட்டுறது. அதுதான் இப்போல்லாம் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பளிச்சுன்னு நான் பேசிடுறேன்னு உங்கள் உள் மனசுக்குள்ளார நீங்கள் சொல்லிக்கொள்வீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஒரு தைரியம் அடிமனசுக்குள்ளார வரும். வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அவங்க மூலமாக சில உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராகு சரியில்லாமல் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆர்வக்குள்ளாரில் உங்கள் மேலே இருக்கிற அன்பு பாசத்தில் அதிகப்படியாக அவங்க ஏதாவது பேசினாலும் அமைதியாக கொஞ்சம் கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சனி
பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலும் நல்ல பேர் இருக்குதுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். முன்கோபத்தையும் தவிர்க்க பாருங்கள். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பயமும் தயக்கமும் உள்ளவரை தோல்வியானது துரத்தி கொண்டே இருக்கும். அதனால தாங்க தோல்விங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அந்த தோல்வி வராமல் இருக்கணும் அப்படிங்கிற எப்பயுமே இருப்பீங்க. அதனால தான் அந்த பயம், தயக்கம், கலக்கம் அதெல்லாம் எதுவுமே உங்கள்கிட்ட கிடையாதுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சின்னதாக ஒரு தடுமாற்றம் வரும். ஆனால் அடுத்த நேரம் அந்த பயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் போய் கேள்வி கேட்குறேன், நான் பேசுகிறேன், என்னை விடுங்க முதல்ல உள்ள அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் துணிச்சலுடன் துணிவே துணை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான நாளாக இருக்குது. காரணம், 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் கேட்டது கிடைக்கும். அதே மாதிரி தடுமாற்றங்கள் விலகும். பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நேரடியாக மேனேஜரே இன்றைக்கி பார்த்துட வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. கீழே இருக்கிறவங்களாம் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாளாக அலைய விடுறாங்க, நேராக அவரே பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு சிஎம்டிஏ, எம்எம்டிஏ அப்ரூவல், அது சம்மந்தமான சில அதிகாரிகள் அவங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அரசு காரியங்களும் இன்றைக்கி சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் புஷ்ஷுன்னு அப்படியே ஒரு முன்கோபம் வரும். அந்த முன்கோபத்தை தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லதுங்க. சுரீர்னு வர்ற கோபத்தை குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. என் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் தெரியுங்களா அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லிங்க, என்ன இருந்தாலும் கோபந்தாங்கிறத மறந்துடக்கூடாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, லாபம் இருக்குது, வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமார் தான், அதனால் சிக்கனமாக இருக்க பாருங்கள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கல்வி இருந்து உழைப்பு இல்லாவிட்டால் கல்வியை பயன்படுத்த முடியாது. நான் பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கேன், ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்துருந்தா யாரும் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. குறைவாக படித்திருந்தாலும் நிறைவாக படித்திருந்தாலும் வேலைக்கு நாம் முயற்சி செய்யும்போது தான் நமக்கு அது பலமாக இருக்கும், பணமாக மாறும். அதனால தாங்க சின்ன வித்தையை நீங்கள் கற்றுன்னு இருந்தாலும் அந்த வித்தையை பயன்படுத்தி பெரிய லெவலில் விருத்தி அடையக்கூடிய அளவிற்கு உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இங்கிதமாக இதமாக பேசி முக்கியமான வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளார இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு அழகு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அழகு சாதன பொருட்கள்லாம் இப்போ நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கணுங்கிறதுக்காக உடற்பயிற்சி போக ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கே போகிறத விட இங்கேயே நாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வாங்கி வச்சுருவோமே அப்படிங்கிற முடிவுக்கும் இப்போ நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க. ஏதோ இப்போவாவது நீங்கள் ஹெல்த் கேர் எடுக்கிறீங்களே, அதுவே பெரிய விஷயந்தான். ஆனால் ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால கால் வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. அஷ்டமத்து சனியும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்துருக்கிறதுனால ஜாமீன் கேலண்டர் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. ஏமாத்துறவங்கெல்லாம் புதுசாக ஏமாற்ற மாட்டாங்க. ஏற்கனவே ரொம்ப வருஷம் பழகினவங்க தான் ஏமாற்றுவாங்க. அதனால்
யாராக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது உங்களுக்கு நல்லது கொடுக்குங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகி, பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு விலகி, வேலையாட்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல் விலகி இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகள் திடீர்னு அவங்களுக்கு வேலை ஆகணுன்னா பாசமாக பேசுகிறாங்க. வேலை ஆக வேணாம், எதுவும் தேவையில்லைன்னா தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க. சரி, ரெண்டையும் சமமாக தான் எடுத்துக்கணும். தாக்குனாலும் தூக்குனாலும் ஒரே நிலைமையில் தான் இருக்கணுங்கிற முடிவுக்கும் பக்குவத்திற்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒருவர் தைரியமாக இருக்கிறார், தைரியமாக தெரிகிறார் என்று சொன்னால் அவருடைய இதயம் ஏகப்பட்ட துன்பங்கள் துயரங்களை எல்லாம் சந்தித்து இரும்பாக மாறிவிட்டது என்று அர்த்தம். உங்கள் இதயம் கூட இப்போ கொஞ்சம் அப்படி தாங்க மாறின்னு இருக்குது. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துரோகங்களை தான் தாங்கிக்க முடியலை. ஹோப் கொடுத்து செய்கிறேன் போகிறேன்னு சொல்லி சிலர் கெடுக்கிறாங்க, மாறுறாங்க. அதே மாதிரி சொன்ன சிலர் காப்பாற்றுறதில்ல. ஆனால் நாம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிறோமே தவிர நம்மளை மாதிரி யாருங்க இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு பல நேரங்களில் நீங்கள் நினைத்து பார்ப்பதுண்டுங்க. அதனால தாங்க ஏமாந்து அந்த இதயத்துக்குள்ளார் இருக்கிற ஈரமெல்லாம் கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி கொண்டிருக்கிற இதயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் இரவு 7:09 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவினங்கள் இருக்கும். கொஞ்சம் விவாதங்களையும் தவிர்க்கணும், முன்கோபத்தையும் தவிர்க்கணும். யாரையும் நாம் பார்த்து திருத்த முடியாது, இறைவனும் இயற்கையும் திருத்தினாதாங்க. அதனால் காலத்தின் கையில் அதை விட்டுடுங்க. நம்ம கதையை நம்ம பார்ப்போங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கூடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கா தோணி அவங்கவுங்க மாறணும். நாம் சொல்லி எங்கே யார் மாறப்போகிறா? அப்படி எதுவும் தெரியலையே. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதாவது செய்யணும் உங்களுக்கு, கண்டிப்பாக செய்துன்னு தான் இருக்கார், உதவிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் கண்டகச்சனி ஒரு பக்கம் போட்டு உங்களை மிதிக்கிறதுனால பெருசாக சாதிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். பணம் இருக்கிறவங்கள்ட்ட அதை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்க மாட்டேங்குது. ஆற்றல் உள்ளவங்கள்ட்ட பணம் இருக்க மாட்டேங்குது. என்ன உலகம்னு சொல்லி சில நேரங்களில் உலகத்தையும் குறை கூறுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உத்தியோகத்தில் கூட வேலை சுமை இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கடும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளித்துப்பார். நீ மறைந்த பிறகு பார்க்கக்கூடிய சொர்க்கத்தை இப்போதே கண்ணெதிரிலே காணலாம். அதனால தாங்க பசி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா வெளியில் போ அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க.
விருந்து கொடுத்து அனுப்புவீங்க. என்ன இருக்கோ அதை கொடுப்பீங்க. உங்களுக்குன்னு எடுத்து வச்சதை கூட எடுத்து கொடுத்துருவீங்க. எங்கும் எப்பொழுதும் யாரேனும் ஏதேனும் ஒரு துன்பத் துயரத்தில் சிக்கிக்கொண்டு உதவி என்று கேட்டு வாசல் முன் நின்னால் அவர்களை உதறி தள்ளாமல் உதவும் கரங்களுடன் உலவி கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அத்தியாவசிய செலவுகள் இன்றைக்கி வீட்டுக்குள்ளார இருக்கும். அது பழுதாச்சு, இது பழுதாச்சு, இதை மாற்றணும், அதை மாற்றணும், சரி கொடுத்துடலாம், புதுசே வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வாஷிங் மிஷின் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது, அதையும் கொடுத்துட்டு மாற்றிட்டோம்னா துணியை கொஞ்சம் தெம்ப தைரியமாக வாஷிங் மிஷினில் போடலாம், அந்த முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து எல்லா வகையிலுமே உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்குது. பெரிய நோயெல்லாம் வந்துடுமோங்கிற பயம் இருக்குது. அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். செல்ஃப் டிரைவிங்காக இருந்தால் பகல்லே பயணப்பட்டு முடிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு வலுவாக இருக்கார், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பாக்யாதிபதி பாக்கியத்தில் இருந்தால் பணவரவு உண்டு. ஏமாந்து போன தொகை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். ஒரு வகையில் நல்லது. ஏன்னா 10ல் சூரியன் இருந்தால் பெரிய பதவி பொறுப்புகள் வரும். ஆனால் இன்னொரு பக்கம் பாதகாதிபதி 10க்கு போயிட்டார். அது 6ஆம் அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் வேலையை விடுற மாதிரி இருக்கும், விட்டுட்டு ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு சின்ன சின்னதாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துங்க. பழைய கேஸ் எதாக இருந்தால் அது இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில். அதனால் அது என்னன்னு பார்த்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபார வகையில் சில புது அம்சங்களை வியாபாரத்துக்குள்ளார பிஸ்னஸ்குள்ளார திணிப்பீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மழை துளி சிப்பியில் விழுந்தால் அது முத்தாகிறது, கடலில் விழுந்தால் அது உப்பாகிறது. நீ யாராக இருந்தாலும் நீ சேரும் இடத்தை பொறுத்து உன்னுடைய பேரும் புகழும் மாறுகிறது. அதனால தாங்க அனாவசியமெல்லாம் நீங்கள் யார்ட்டையும் பழகவே மாட்டீங்க. அவங்களுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திரைமறைவு உலகம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மறுபக்கம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய அந்த லிஸ்ட்டில் யார் பேரையும் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க. அந்த நட்பு வட்டம் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் யாரையும் சேர்த்துக்க மாட்டீங்க. நமக்கு நாமே நண்பன் தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நல்லது யாராவது செய்தாங்கன்னா வாயார பாராட்டி புகழ்ந்து அதுக்கு பிறகு அந்த செயலுக்காக அவங்கள நண்பனாக்கி கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் யோசித்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய சிந்தனாவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். உங்கள் கை ஓங்கும், உங்கள் குரல் ஓங்கும், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும், ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பொதுநலத்தோடு நீங்கள் பேசுவீங்க. சுயநலத்தோடு பேசினா தான் எதிர்ப்பு வரும். பொதுநலத்தோடு பேசும்போது பாராட்டுகள் தான் குவியும். ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால தெளிவான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. 9ஆம் இடத்துல சூரியன் போய் உட்கார்ந்ததுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். ஆனால் கூட குரு பகவான் இருக்கிறதுனால தந்தையாருக்கு இருந்து வந்த உடல் நலிவு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரம் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் தரும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரனுக்குனால திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, வாழ்வதற்கு செலவு மிக குறைவு. ஆனால் அடுத்தவர்களைப் போல் வாழ்வதற்கு தான் செலவு மிக அதிகம். அதனால தாங்க அடுத்தவங்கள நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க. நம்ம வாழ்க்கை வேறு, அவங்க வாழ்க்கை வேறு. நம்முடைய தொழில் வேறு, அவங்களுடைய தொழில் வேறு. நாம் படிப்படியாக தான் முன்னேறணுமே தவிர படார்னு முன்னேறிடக்கூடாது. பரவாயில்ல, நமக்கு தேவையானதை இறைவன் என்றைக்குமே தராமல் விட்டுற மாட்டார். அவருக்கு தெரியும் எப்போ எதை தரணும்னு சொல்லி நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்வழியிலேயே தாமதமானாலும் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அயல் நாட்டில் இருக்கக்கூடிய சிலருக்கும் வேலை திடீர்னு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பெரிய பொறுப்பு, பெரிய பதவி அதெல்லாம் தருவாங்க. நாம் இதுக்கெல்லாம் தகுதியானவங்க இல்லைன்னு சில நேரங்களில் சிலவற்றை நீங்கள் மறுதளிப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு மட்டும் என்ன குறைச்ச, ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஏற்றுக்கொள்வீங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. செவ்வாய் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்காரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் கட்ட வேண்டியது பாக்கி தொகை இருந்ததுன்னா அதை உடனுக்குடன் கட்டிடுறதும் நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நம்மை புரிந்து கொள்ளாத 1000 பேர் நம்ம பக்கத்தில் இருக்கிறத விட நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரே ஒருத்தவங்க தூரமாக இருந்தால் கூட போதும், நம்ம வாழ்க்கை இன்பமயமாகும். அதனால தாங்க புரிதல் ரொம்ப முக்கியம். அறிதல் ஒரு பக்கம் இருந்தாலும் புரிந்து நடந்து கொள்ளுதல். நாம் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நினைப்பாங்க. புரியாதவங்க ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கேட்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் கோவப்படுவாங்க. இதெல்லாம் உண்டுங்க. அதனால தாங்க புரிந்தவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், புரிந்தவர்களை பக்கத்தில் வைத்து கொள்பவர்கள், புரிதலுடன் என்றைக்கும் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. 9வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் தொகை கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சூரியனும் குருவும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இழந்ததெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. குரு பயிற்சி ஆகிடுச்சு, 1 மாதம் ஆகிடுச்சு, ஒன்றும் காணோம், ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் யோசிச்சு கொண்டு தான் இருக்கீங்க. காரணம் 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதனால் நேரம் கிடைச்சதுன்னா ஒரு முறை திருநாகேஸ்வரம் போகலாம், அல்லது கீழப்பெரும்பள்ளம் போகலாம், இல்லைன்னா காளகஸ்தி நீங்கள் போய் வரலாம். இந்த மாதிரியான நாகங்கள் வழிபட்ட இடங்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். அந்த தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. திருப்பாம்புரம் அது கூட நீங்கள் போய் வரலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சில டீல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு லாபம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்னதாக சலசலப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
அதை வச்சு நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 7 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உண்மையான அன்புக்கு முகங்கள் தேவையில்லை, முகவரிகள் தேவையில்லை. நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் உண்மையான நினைவுகளே போதுமானது. அதனால தாங்க போலியான அன்புக்கு நீங்கள் மயங்க மாட்டீங்க. உண்மையிலேயே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய நினைவுகளோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா, நினைவுகளோடு நம்மளை நெருங்குகிறார்களா, நினைவுகளோடு அந்த சுகமான நினைவுகளோடு நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த உண்மையாகவே அந்த நினைவுகளோடு இருக்காங்கன்னா அவர்களிடம் மட்டும் அன்பு காட்டக்கூடியவர்கள், பாசம் காட்டக்கூடியவர்கள், அன்பு பாசத்தை தொடரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன தடங்கல்களும் இருக்குது. சந்திராஷ்டமம் இன்னும் முடியலை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. இரவு 7 மணி 9 வரைக்கும் இருக்குது. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நேற்று முடியாததெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ஆனால் அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள், சின்ன சின்ன பழிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நாளில் முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்ன வேலை 4 நாள் கழித்து தான் முடிய போகுதுன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. சண்டை போடுறதுனால எந்த பலனும் இல்லை. அதனால் அதாவது சொல்ல வந்ததை அந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்தது ஆக வேண்டியதை பார்க்கறது தான் அறிவுபூர்வமான விஷயமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் பழி சொல்ல சுமக்கிறது, நாமும் பணிஞ்சு தான் போய் பார்க்குறோம். ஆனால் யாரும் நமக்காக பாவம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கலாம், இனிமேல் எதிர்த்துற வேண்டிதான், எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலே அந்த இடத்துல பளிச்சுன்னு பேசுகிற வேண்டிதான் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி 9 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உண்டு நிறைஞ்சவங்க கிட்ட ஒரு கைப்பிடி சோறு, ஒரு உருண்டை சோறு வாங்கிக்கலாம். கண்டு நிறைஞ்சவங்கள்ட்ட காசும் பணமும் வாங்கி கொள்ளலாம். அதனால தாங்க அறகுறையாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எந்த டீலிங்குமே வச்சுக்க மாட்டீங்க. நல்ல விதத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் எதையும் நீங்கள் கேட்டு போவீங்க. மற்றவங்கெல்லாம் போட்டி போட்டுட்டு உங்கள்கிட்ட கொடுக்க வந்தாலும் தேவைப்பட்டால் நான் வாங்கிக்கிறேன், தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன் அப்படின்னு தட்டி கழித்து விட்டு நல்லவர்கள், நல்ல விதத்தில் சம்பாதித்தவர்கள், நாணயமாக இருப்பவர்கள், நல்வழியில் சென்று கொண்டிருப்பவர்களுடன் மட்டும் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. வம்புக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சும் போதே வம்பு சண்டைக்கு இன்றைக்கி இழுப்பாங்க. அமைதியாக இருந்துடலான்னு சொல்லி நினச்சாலும் கூட வாயை கொஞ்சம் கிண்டி கிளறுவாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்துட்டோம்னா சந்திராஷ்டமம் ஓடிடும். ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி நாம் ஏதாவது பேசிட்டோம்னா பிரச்சனை தொடர்ந்துடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி 9 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி 9 முதல் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர டிரைவிங் அதையும் கூட தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. தாமதமாக சாப்பிட்டிங்கன்னா செரிமான கோளாறு வரும். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது இது மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். பொதுவாக ராசிக்குள்ளார
சந்திரன் இருக்கும்போது சிட்ரிக் தவிர்க்கிறது நல்லது. சிட்ரிக் உணவுகள்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்படாதீங்க, ஆர்வக்குள்ளாரில் இதிலே போய் சிக்கிக்காதீங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா செய்து கொடுத்துட்டு வந்துடுங்க. ஆனால் காசு பணம்னு யார் கேட்டாலும் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் திரும்பி வராது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் அதிகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகலில் நல்லா இருக்குது. ஆனால் இரவு 7 மணி 9 பிறகு தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.